நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 24ஆம் தேதி நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2 அணிகளும் ஏலத்துல எந்த ஒரு வீரர்களை அதிகமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியும் இந்த வீடியோல ஒரு டீடைல்டான வியூவா பார்த்துருவோம். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி 100 கோடிக்கு மேல வந்து பர்ஸ் வச்சிருக்காங்க, 120 கோடி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மணியை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வீரரையும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வத்தோட தான் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுலேயும் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் குறி வைக்கிறது ரிஷப் பண்ட் தான். ஏன்னா ரிஷப் பண்ட் தான் ஒரு கேப்டன் மெட்டீரியல். அது போக வந்துட்டு சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனில் இப்போ வந்து அவர் முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஸோ அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பாங்க. அது போக வந்துட்டு ஃபில் சால்ட்டு, ரைலி ரூசோ, கைல் மேயர்ஸ் இந்த மாதிரியான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து லிவிங்ஸ்டன், திரிபாதி, நிதிஷ் ராணா இவங்க எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் மேலேயும் வந்து ஒரு கண் வைக்க போகிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஆல்ரவுண்டராக குணால் பாண்டியா அண்ட் உமர் ஜாய் இவங்க 2 பேரையும் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிதிஷ் ராணா வந்துட்டு ஓரளவு பவுலிங்கும் போடுவார், அதனால வந்து அவரையும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷீப் சிங்க்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவரை வந்து ஆர்டிஎம்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் முஸ்தபிசுர் ரஹ்மான், சிராஜ், முகேஷ் குமார் கிடைச்சா கூட எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு 4 பிளேயரை பிக் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது இவங்க 2 பேருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீப்பராக வந்து இஷான் கிஷன் மேலே வந்து ஒரு கண் வைப்பாங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அதிகமான தொகை கொடுத்து எடுக்கிற முடிவில் பஞ்சாப் அணி இருக்காங்கன்றது இதன் மூலமாக தெரிய வருது. அது போக மற்ற அணிகளுக்கு அதிகமான தொகையை ஏற்றி வர்ற ஒரு வேலையும் பஞ்சாப் அணி பார்ப்பாங்க. அது ரொம்ப காலமாக பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு ஏலத்தையும் அதை வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து டெல்லி அணி எந்த வீரர்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துவோம். ஸோ வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இவர் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல். ஏற்கனவே டெல்லி அணிக்கு கேப்டனாக இருந்து ஃபைனல் வரையும் கூட்டி போயிருக்காரு. ஸோ அவர் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிய வீரராக பார்க்கப்படுவார் ஜேக் ஃப்ரெஷர் மெக்கர். இவர் வந்து போன சீசனில் ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாரு. அதனால அவர் வந்து ஆர்டிஎம் மூலமாக தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒருவேளை ஜேக் ஃப்ரெஷர் மெக்கருக்கு கிடைக்கல அப்படின்னா வார்னருக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜித்தேஷ் சர்மா அண்ட் உமர் ஜாய் இந்த 2 வீரர்களையும் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆல்ரவுண்டர்ஸ்ல இருந்து வெங்கடேஷ் ஐயர், சாம் கரன், மார்க்கோ ஆன்சன் இவங்க 3 பேருக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அபிஷேக் குரேல் ஒரு கீப்பராக இருந்தாலும் இஷான் கிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர், நடராஜன், ரபாடா, முஸ்தபிசுர் இவங்க 4 பேரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்பின் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சஹால், நூர் அகமது இந்த 2 பேரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதில் சொன்ன வீரர்கள்லாம் இந்த அணிகள் முக்கியமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக வந்துட்டு நிறைய வீரர்களையும் எடுக்கலாம். ஏன்னா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய வீரர்கள் மாற்றம் இருக்கும். ஸோ இந்த வீரர்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்யூசிட்டில் வந்து எந்த மாதிரி எடுக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது, இதை பொறுத்து வந்து வீரர்களோட செலெக்ஷன் வந்து மாறுபடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரியான முக்கியமான வீரர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து 24ஆம் தேதி தான் தெரிய வரும். ஸோ வந்து பார்க்கலாம் எந்த அணி வந்து எந்தெந்த வீரர்கள் எடுக்கிறாங்க, எந்த ஒரு வீரர் வந்து அதிக விலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒரு மெகா ஆக்ஷன் அப்படின்றதுனால ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேரண்டி இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.